விஜய் ஆண்டனி அவர்கள் அபிஷேகாவோட படிப்பு செலவை ஏற்றிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. எப்போ நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல இசையமைப்பாளர் மற்றும் நடிகரான விஜய் ஆண்டனி அவர்கள் ரீசெண்டாக சரிகமப செட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு வாரம் டவுன் பஸ் வாரம். அண்ட் இந்த ஒரு டவுன் பஸ் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களை பாடியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அபிஷேகா அவர்கள் முதல் மரியாதை படத்தில் வந்து ஒரு பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க. அந்த பாடல் அங்க இருந்த அத்தனை பேரையுமே ஆர்ப்பரிக்க செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ஜட்ஜஸுமே எழுந்து கை தட்டியிருந்தாங்க. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்டான விஜய் ஆண்டனி அவர்கள் சிலிர்த்து போய் அவங்கள கட்டி பிடிச்சி கையெல்லாம் கொடுத்து, உண்மையிலேயே உங்கள்ட்ட நேச்சுரலாகவே சிங்கிங் வந்து இருக்கு, நீங்க இன்னும் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி விஜய் ஆண்டனி அவர்கள் அங்கே ஸ்டேஜ்லேயே அந்த பொண்ணு கூட பாடலாம் செஞ்சிருக்காரு. அண்ட் இந்த விஷயங்கள் முடிச்சதுக்கப்புறம் அபிஷேகாவுக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காரு. அந்த ஒரு டைம் அபிஷேகா கிட்ட நீங்க என்ன படிக்கிறீங்க, எங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அங்க இருந்த ஜட்ஜஸ் எல்லாமே இந்த மாதிரி இந்த ஊரை சேர்ந்தவங்க இது படிச்சுட்டு இருக்காங்க, குறிப்பா இவங்க இந்த ஷோக்கு வந்ததே கவர்மெண்ட் மூலியமா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி அவர்கள், கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும், நீங்க இதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல இசை ரிலேட்டடா நீங்க ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். நான் ஒரு இசையமைப்பாளரா சொல்றேன், கண்டிப்பா நீங்க என்னைக்காவது என்னோட படத்துல பாடுவீங்க. அண்ட் அதுவரைக்கும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு இருந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. குறிப்பா அவங்களோட படிப்பு செலவுக்கு எதுனாலுமே அது இசை சம்மந்தப்பட்ட படிப்பா இருந்தாலும் சரி, இல்ல எப்பவும் போல படிக்கிற படிப்பா இருந்தாலும் சரி, அதற்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே எந்திரிச்சு நின்று விஜய் ஆண்டனி அவர்களுக்காக கை தட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி அவர்களோட இந்த ஒரு கிரேட் கேஸ்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவர்களை பின்னுக்கு தள்ளி சாய் பல்லவி அவர்கள் சம்பளத்தில் முன்னாடி போயிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியுமே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சாய் பல்லவி அவர்கள் இப்போ தனுஷ் அவர்களோட சேர்ந்து D55 படத்தில் நடிக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு அவங்களுக்கு சம்பளமாக கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் பேசப்பட்டிருக்கு. அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இப்போ ரீசெண்டாக ஹிந்தியில் ராமன் படம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்களோட மார்க்கெட் அப்படிங்கிறது அதிக அளவில் உயர்ந்திருக்கு. அதனால தான் இப்போ இந்த சவுத் இந்தியன் சைடும் சம்பளத்தை அவங்க உயர்த்தியிருக்காங்க, சம்மதிச்சிருக்காங்க படக்குழுவினரும் அந்த ஒரு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு. ஸோ சவுத் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை அப்படின்னு இதற்கு முன்னாடி நயன்தாரா அவர்கள் தான் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நயன்தாரா அவர்களை பின்னுக்கு தள்ளி கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் மேலே சாய் பல்லவி அவர்கள் சம்பாதிக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. சாய் பல்லவி அவர்களோட இந்த ஒரு அசுர வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அவங்களோட இவ்வளவு சேலரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.